ஐந்தாம் இடத்துல ராகு வந்துன்னு எல்லாரும் பயமுறுத்திடுவாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆக தான் உட்கார்ந்த வீட்டு அதிபதி மாதிரி செய்வார். இது 3வது வகைப்பட்ட பலன். பிறகு 4வது பலன் என்ன? தான் நின்ற நட்சத்திர அதிபதி போன்று செய்வார். 210 நாட்கள், அதாவது டிசம்பர் 3ல இருந்து ஜூலை 1, 2026 வரைக்கும் எவ்வளவு டிராவல் பண்ணுகிறீர்களோ அவ்வளவு பணம். ஆனா டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். கொஞ்சம் மாரலா கொஞ்சம் நீங்க ஃபிட்டாக இருக்க வேண்டும். ஏன்னா வெளியூர் போகும்போது 5ஆம் இடம் இல்லையா? அதனால உங்களுடைய புத்தி அந்த காரியங்களை கொஞ்சம் துரிதப்படுத்துவார், ரெஸ்ட்லெஸ் உண்டாக்குவார், தவறான முடிவுகளை எடுக்க வைப்பார். அதனால ஆரோக்கியம் அப்படிங்கிற மன ஆரோக்கியத்தை பேண வேண்டும். நமக்கு கோவப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ சொத்துக்கள் வாங்க வேணாம். அப்படின்னாக்கா இந்த ராகு கேத்துனுடைய இந்த ஒரு அமைப்பை மட்டும் வைத்து பார்க்காமல் சனி மற்றும் குருவையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நம்ம துலா லக்னத்திலும் துலா ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான ராகு கேத்து பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷம் ராகு கேத்துவானது 18 மே 2025 நிகழ்கின்றது. அதாவது துளாராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடமாகிய கும்பத்திற்கு ராகு வருகிறார், 11ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு கேத்து போகின்றார். இங்கு அவர்கள் 556 நாட்கள், அதாவது 25 நவம்பர் 2026 வரைக்கும் இருக்கிறார்கள். ராகு கேத்து பெயர்ச்சின்னு சொன்னால எதற்காக நம்ம பார்க்க வேண்டும்? சனின்னாக்க எதை கெடுக்க போகிறார், எதை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க போகிறார்னு பார்ப்போம். குருன்னா என்ன நல்லதை செய்ய போகிறார், எவ்வளவு % நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனா ராகு கேத்துவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான திசை திருப்பம், அதாவது வாழ்க்கையினுடைய ஓட்டத்தினுடைய சடார்னு எப்படி திரும்ப போகிறது, அதே போன்று எவ்வளவு முன்னேற்றம் அல்லது சறுக்கல்கள் இருக்க போகின்றன அப்படிங்கிறத குறித்துதான் பார்க்கணும். ஏனென்றால் ராகு என்பது நிழல் கிரகம். நிழல் கிரகம் அப்படின்னா என்ன? தனக்குன்னு சரீரம் கிடையாது, தனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி கிடையாது. அதனால இந்த ராகு என்பது பிற கிரகங்களினுடைய குணங்களை கவர்ந்து அதுவாக மாறி செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்தவைகள். அதனால முதல்ல இந்த ராகு கேத்து வந்த உடனே கும்ப ராசியில உங்களுக்கு என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அந்த கிரகத்தினுடைய குணமாக மாறி இந்த ராகுவானது வேலை செய்வார். சுவாமிஜி, அது நான் பிறக்கும் போது இருந்தது கும்பத்துல, இப்பதானே ராகு வருது கும்பத்துல அப்படின்னாலும் உங்களுடைய ராகு பிறந்த நேரத்தில் எங்க இருந்ததோ அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கும்பத்தில் என்ன இருந்ததோ அதையும் பார்த்துட்டு தான் நம்ம பலனை வகுக்க வேண்டும். அதனால பிறந்த ஜாதகம் இன்னும் அக்யூரேட்டா நம்ம பார்க்கலாம். ஆனாலும் கூட ராகுவினுடைய இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ப்ரெடிக்ட் பண்ற முறை, பலன் பார்க்கும் முறை ராகு மட்டும் 5வது ஸ்டெப்ஸ்ல பார்ப்போம். ஒவ்வொரு கிரகமும் அப்படி பார்க்கறது உண்டு. இருந்தாலும் இந்த ஸ்தான பலம் அப்படிங்கிறது ராகுக்கு வித்தியாசமானது. ராகு இப்போ இந்த கும்பத்துக்கு வருகிறார் என்றால் கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மாதிரியே வேலை செய்வார். அது பிறந்த ஜாதகத்தில் இருந்தாலும். இதுதான் முதல் வகை. 2வது வகை என்னன்னு கேட்டா, தன்னை பார்த்த கிரகங்கள் மாதிரியே கவர்ந்து வேலை செய்வார். இப்போ குரு பார்க்கின்றார். உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து குருவாகப்பட்டவர் ராகுவை பார்க்கின்றார். அப்படிங்கும்போது ராகுவினுடைய நட்சத்திரத்தில் நின்ற ராகு குருவாக மாறி நன்மையை செய்வார். குரு உங்களுடைய ஜாதகத்திற்கு பகைவன், ஆனாலும் கூட அது ராகு த்ரூ வரும்பொழுது அது இனிமையான நண்பன். அதனால நிறைய பலன்கள், நல்ல பலன்கள் இருக்கின்றன. அதை நம்ம பார்க்க போகின்றோம். இது 2வது
வகைப்பட்ட பலன் பார்க்கும் முறை. மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டா, ராகு எந்த வீட்டுல உட்கார்ந்தாரோ அந்த வீட்டுக்குண்டான அதிபதி மாதிரியே செயல்படுவார். யார்? சனி. சனி உங்களுடைய 6ஆம் இடத்துல. சனிக்கு 6ஆம் இடமும் 3ஆம் இடம் தான் தி பெஸ்ட். அதிலும் கூட 6ஆம் இடம் தான் ரொம்ப பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். 3ஆம் இடம் கூட 9ஆம் இடத்தை கெடுப்பார். இந்த 6ஆம் இடத்துல உட்கார்ற சனி 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தினுடைய கெடுபலனை நசிக்க செய்து 12ஆம் இடத்தை பார்த்து விரயத்தை கட்டுப்படுத்தி பிறகு 3ஆம் இடத்தை பாருங்க, எல்லாமே மறைவுஸ்தானம். 3ஆம் இடத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சோதனைகளையும் மட்டுப்படுத்துவார். அப்படிப்பட்ட சனியினுடைய ராசியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு, உங்களுக்கு சனி ராஜயோகாதிபதி இல்லையா? ராஜயோகாதிபதி மாதிரியே செயல்பட போகிறார். 5ஆம் இடத்து ராகு இத்தனை வல்லமை கொண்டவர். 5ஆம் இடத்துல ராகு எல்லாரும் பயம் உறுத்திடுவாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆக தான் உட்கார்ந்த வீட்டு அதிபதி மாதிரி செய்வார். இது 3வது வகைப்பட்ட பலன். பிறகு 4வது பலன் என்ன? தான் என்ற நட்சத்திர அதிபதி போன்று செய்வார். இதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. பூரட்டாதி, சதபிஷா என்கின்ற சதயம், பிறகு உங்களுக்கு அவிட்டம் என்கின்ற தனிஷ்டா. அப்ப குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம், இந்த 3ல உட்கார போறார். என்ன பார்க்க போறார்? அதனுடைய டியூரேஷன்ல நான் எழுதி வச்சிருக்கேன். என்ன பலன்களை கொடுக்க போறார்? கடைசியில் என்ன? தனக்கு கேந்திரத்தில் உட்கார்ந்த கிரகங்களினுடைய பலன்களை செய்வார். இப்படி இதனுடைய அடிப்படையில் நம்ம ராகுனுடைய பலன்களையும் கேத்துவனுடைய பலன்களையும் சேர்த்து பார்க்கின்றோம். கேத்து 11ஆம் இடத்திற்கு வருகிறார். த பெஸ்ட் கிரேட் அப்படின்னு சொன்னா கேத்து 11ஆம் இடத்துல இருப்பதுதான். அந்த 12ஆம் இடத்துல இருந்தாலும் சில தீமைகள் உண்டு கேத்துவனால. ஆனா 11ஆம் இடத்துல எந்த தீமையும் கிடையாது. நிறைய நன்மைகள் நடக்க போகிறது. அதுவும் அரசியலிலும் அரசாங்கத்துறையிலும் இருப்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகின்றன. சரி, இந்த டியூரேஷனை முதல்ல பார்ப்போம். இந்த பலனை பார்க்கறது நான் 3 செக்மெண்டாக பிரிச்சிருக்கேன். பலன் 5 வகைப்பட்ட பலன்களாக பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நான் எப்படி இருப்பேன், என்னுடைய ஆரோக்கியமும் மன உடல் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கும், பிறகு என்னுடைய இமேஜ் சொசைட்டியில, நண்பர்களுக்குள்ள, ஃபேமிலியில, எனக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல் வகைப்பட்ட பலன். 2வது ஜாப். அது தொழில் அப்படிங்கும்போது சொந்த தொழில், அப்புறம் ஜாப்லையும் கூட கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், வெளிநாடா உள்நாடா, என்ன ஆக போறது, நான் எங்க போய் முட்டி மோதி திரும்பி வர போறேன்னா, இல்ல எல்லா ஷட்டரும் ஓப்பன் ஆக போறதான்னு பார்க்க போறோம். 3வது உறவுகள் ரொம்ப முக்கியம். அது ஒரு ராகு 5ஆம் இடத்துல வரும்போது உறவுகளினால என்ன சிக்கல் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏனென்றால் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உறவுகள் நல்ல உறவுகள் கிடைக்கிறதே பூர்வ புண்ணியத்தினால தானே. அங்க போய் ராகு உட்கார்ந்து, அதுவும் சனியினுடைய வீட்டுல உட்கார்ந்து சனியாக மாறி இருக்கிறத கெடுத்துடுவாரோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பார்த்துருவோம். பிறகு படிப்பு எப்படி இருக்கும்? 5ஆம் இடம் படிப்பினுடைய ஒரு காரகத்துவம் இல்லையா? அங்கே போய் ராகு உட்காந்துட்டா என்ன ஆக போறதோ தெரியலையே, அதையும் பார்த்துருவோம். கடைசியில் சொத்துக்கள் வாங்க வேணாம். ஏன்னா கேத்து ஃபாரின் சொத்துக்கள், ஃபாரின் மணி, அயலாருடைய சொத்துக்கள் இதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இந்த பலன்களை 3 செக்மெண்ட்டுகளாக பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னு கேட்டால் 18ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் தேதி உங்களுடைய ராகு 5ஆம் இடத்துக்கு, 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆனால் அவருடைய பலன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் 29ஆம் தேதி தான் 10 நாள். ஏனென்றால் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணிதத்திற்குமே வித்தியாசம் இருக்கு. திருக்கணிதத்திலேயுமே 2 வகைப்பட்ட கணிப்புகள் இருக்கின்றன. 26/4/2025 ஏப்ரல் மாசமே வாக்கியப்படி ராகு வந்துட்டார் அப்படிங்கிற கணக்கு. 18ஆம் தேதி படி மேக்சிமம் திருக்கணித பஞ்சாங்கங்களும் சரி ஆச்சாரியர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஒரு சில பஞ்சாங்கங்கள்ல 21ஆம் தேதின்னு வருகிறது. இதெல்லாம் கால்குலேஷன் தான், கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது சகஜமே. ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் என்னுடைய சாஃப்ட்வேர் இதெல்லாம் யூனிக்கா நான் கிரியேட் பண்ண விஷயங்கள் பெரியவர்களுடைய அனுகிரகத்தின் மூலமாக 29ஆம் தேதியிலிருந்து கணக்கு இருந்தாலும் 18ஆம் தேதியிலிருந்தே நான் சொல்லிடுறேன். முதல் செக்மெண்ட் 18ஆம் தேதியிலிருந்து 3 டிசம்பர் வரைக்கும் 199 நாட்கள், 10 நாள் கூட்டிக்குங்க, 6.5 மாதங்கள் இருக்கிறார் குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துல. ரைட்டா? குரு 9ஆம் இடத்துல இருக்கிறார். நோட் த பாயிண்ட். 6க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல. நோட் த பாயிண்ட். பிறகு 3 டிசம்பர்ல இருந்து 1 ஜூலை 2026 வரைக்கும் 210 நாட்கள், அதாவது 7 மாதங்கள் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய சதபிஷால உட்கார்ந்து இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்பு நிமித்தமாக இந்த நிறைய வேலைகளை அவர் மாற்றி செய்வார். அதை பார்ப்போம். பிறகு 1 ஜூலை 2026 இருந்து 25 நவம்பர் 26 வரைக்கும் 2026 வரைக்கும் 147 நாட்கள், அதாவது 5 மாதங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய, செவ்வாய் 7க்கு உண்டானவன்,
பிறகு 2க்கு உண்டானவன் மாரகாதிபதி. ஆனால் அவரே தான் வந்து உங்களுக்கு தன காரக, அதாவது தன அதிபதியும் ஆகிறார். அவருடைய நட்சத்திரத்தில் இவர் உட்காருகிறார். அப்போ எந்த மாதிரியான பலன்னு பார்ப்போம். இதுதான் 3 செக்மெண்ட். இதுக்கு கூடவே அடிஷனலா முதல்ல 50 நாட்கள் வந்து கேத்து உத்தர நட்சத்திரத்தில், அதாவது லாபாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்றார். லாபம் நிறைய கிடைக்க போறது. பிறகு 288 நாட்கள் 9.5 மாதங்கள் வந்து அவர் சுக்கரனுடைய, உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் உட்காருகிறார். ஃபேண்டாஸ்டிக். அது நம்ம பார்ப்போம். பிறகு ஏப்ரல் 21, 2026 முதல் 25 நவம்பர் 2026 வரைக்கும் 218 நாட்கள் வந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அவர் மகா என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்காருகிறார். அப்ப ராகுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார போறார், மகாவும் சொந்த நட்சத்திரத்தில் உட்கார போறார். இப்ப இந்த ராகு கேத்துக்கள் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம், பிரமிப்பு, புதிர், புரியாத புதிர், சடானா உடனே ஒரு சின்ன பாட்டின் மூலமாக உலக புகழ் அறிவது, குப்பைமேட்டுல இருந்து கோபுரத்துக்கு உயர்த்துவது, கோபுரத்துல இருந்து குப்பைமேட்டுக்குள்ள போயிட்டு புதை மணல்ல போட்டு புதைச்சிடுறது, இத்தனை வித்தியாசமா நடக்கும். ராகுனாக்கா அன்பிரடிக்டபிள், அதே மாதிரி அன்ஸ்டாப்பபிள். ராகு வந்து ஒருத்தனுக்கு, இப்ப சனி ஒருத்தனுக்கு கொடுத்தது அப்படின்னாக்கா அது யாரையும், அந்த அசட்ஸ், அந்த சொத்துக்களை யாரும் பறிக்க முடியாது. ஆனா ராகு ஒருத்தனை வளர செய்ததுன்னாக்கா பிரம்மனே வந்தாலும் அந்த வளர்ச்சியை நிறுத்த முடியாது. அதுதான் ராகு. அசாத்தியமான அசுரத்தனமான வளர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ராகு நிறைய காரகத்துவங்களுக்கு காரணாதிபதியா இருக்கிற பணம், ராகு மூலமாக பணம் வந்ததுன்னா குறுக்கு வழியில திபு திபு திபுன்னு வந்து குவிஞ்சிடும். ஆமா, சம்டைம்ஸ் சட்டத்துக்கு புறம்பாகவும் வந்து குவிஞ்சிடும். அது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே வந்து அதிபுத்திசாலித்தனமா மூளையெல்லாம் வேலை செய்யும். நமக்கு அப்படியே எதுலையுமே வந்து குக்கா சொல்யூஷனை கண்டுபிடிக்கும். ரொம்ப டீப்பான ஆராய்ச்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பெரிய பிசினஸ் மேக்னெட்டாக சடனா உருவாகி விடுவார்கள். அவர்களுக்கு இவர் வந்து ஒரு பெரிய ஒரு துணை ஆட்களாக இருப்பார். சூதாட்டத்தில் ஜெயிப்பது, சூதாட்டத்தின் மூலமாக நிறைய சொத்துக்களை சேர்ப்பது, இத்தனைக்கும் ராகு காரகம். அதனால இந்த பலன்களை நம்ம 3 செக்மெண்ட்ல பார்த்துருவோம். முதல்ல நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னாக்கா, அதிபுத்திசாலியாக, குறுக்கு வழியில் நிறைய வந்து திங்க் பண்ணுபவனாக, லாபத்தை சம்பாதிப்பவனாக, அதாவது வந்து சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ள பயம் வைத்துக்கொண்டு வெளியில தைரியமாக இருப்பவன் போல இருக்க போகிறேன். முதல் செக்மெண்ட்ல வந்து பைசா நிறைய பார்க்க போகிறேன். எதுல இருப்பவர்கள் அப்படின்னு கேட்டா, அதான் பைசா நிறைய பார்க்க போகிறேன்னாக்கா செல்வம் நிறைய வரப்போகிறது. பூரிப்போடையும் சந்தோஷத்தோடையும் இருக்க போறேன். இந்த ராகு நல்ல ராகுவாகத்தான் பண்ணுவார். எதுல ராகு கருதி பண்ணுவார்னு நான் சொல்றேன். 2வது செக்மெண்ட்ல வந்து இந்த ராகு உங்களை மாற்றி யோசிக்க வைப்பார். அதாவது குறுக்கு வழியில எப்படியாவது வந்து கொஞ்சம் பழிவாங்குற உணர்வும், தப்பா நினைச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் பழிவாங்குற உணவு, கொஞ்சம் வந்து காதல் தோல்வி என்கின்ற அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், எமோஷனலா புத்தியை வந்து கொஞ்சம் வந்து வாழ்க்கையில வந்து நான் வந்து நல்லவனா இருந்த வேலைக்கு ஆகாது. பணம் சம்பாதிக்கிறது, நான் வந்து எல்லாருக்கும் பணம் சம்பாதிச்சு கொடுத்தேன், எனக்கு யாருமே நன்றி கடன் படலை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடையும் அந்த ஒரு 7 மாதங்கள் கொஞ்சம் கஷ்டம். அதாவது உள்ளுக்குள்ள மட்டும்தான், வெளியிலெல்லாம் வந்து பக்கா டெவலப்மெண்ட்டு, வெளியூர் போகிறது, பிரயாணம் போகிறது இதெல்லாம் இருக்கும். பிறகு 3வது செக்மெண்ட்ல வந்து ராகு வந்து செவ்வாயினுடைய அந்த ஒரு அமைப்பு இருக்கும்போது பணம் நிறைய வரும். ஆனா அந்த பணத்தினால பிரச்சனைகள் வரும். எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா, ஒய்ஃப், நட்பு, இதுல வந்து பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் உண்டு. அப்பாவுக்கு சோதனைகள் வருவதற்கு சான்சஸ் உண்டு. இதுதான் சரி. இது நெகட்டிவா அப்படின்னு கேட்டா நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா குரு வந்து உங்களை பாதுகாக்கிறார் என்பதுதான் உண்மை. குரு 2 மாதங்கள் 10ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அதனால குருவின் மூலமாகவும் இவன் சனியின் மூலமாகவும் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். அதனால ராகு கெடுதி செய்ய முடியாது என்பது உண்மை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுடைய புத்தி அந்த காரியங்களை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்துவார், ரெஸ்ட்லெஸ்ஸை உண்டாக்குவார், தவறான முடிவுகளை எடுக்க வைப்பார். அதனால ஆரோக்கியம் அப்படிங்கிற மன ஆரோக்கியத்தை பேண வேண்டும். நமக்கு கோவப்பட்டோ, உணர்ச்சி வசப்பட்டோ, பழிவாங்கும் உணர்வோடையோ ஏதாவது முடிவெடுத்தா நமக்கும் அது சேர்ந்த சங்கடமாக இருக்கும். இதுதான் மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டிசீஸ் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு வயிற்று உபாதைகளில் மெயினா வந்து மேல் வயிறு, இறப்பைன்னு சொல்றது, அல்சர், அசிடிட்டி, கால் பிளாடர் இஷ்யூஸ், பெரிய அந்த பேங்க்ரியாஸ் இஷ்யூஸ், லிவர். ஏன்னா குரு இப்போ நல்லபடியாக தான் இருக்கிறார், இருந்தாலும் லிவர் வந்து ஏதாவது ஒரு ஃபேட்டி லிவர், இந்த மாதிரியான
ஒரு டெபாசிட் ஆகக்கூடிய ஒரு ஃபேட்டு, கொழுப்பு அதிகமாக கொள்ளக்கூடிய, ராகுன்னு சொன்னாலே ஜங்க் ஃபுட்டுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. பழைய காலம் தாழ்ந்த, சனின்னு சொன்னாதான் காலம் தாழ்ந்த ஃபுட்டு, ராகுன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் கலர்டு கேக்கு எக்ஸெட்ரா இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியலாக லிக்கராக இருக்கக்கூடிய இந்த உணவு, அதன் மூலமாகத்தான் பிரச்சனை வரப்போகுது. கால் பாதங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 5ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டா நம்ம நதிக்கரை ஓரமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மலைகள் மீது போகும்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுதான் ராகுனுடைய அமைப்பு. 2வது தொழில். தொழிலில் முதல்ல சொந்த தொழில நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாப்ல பிரைவேட்டா, கவர்மெண்டா, உள்ளூரா, வெளியூரா பார்ப்போம். முதல்ல சொந்த தொழிலில் உங்களுக்கு நிறைய லாபம் வரப்போகிறது. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுடைய பண வரவு, சொத்துக்கள் வரவு. கேத்து 11ஆம் இடத்துல இருக்கிறதும், பிறகு குரு பாக்யஸ்தானத்தில், ஆறுக்குண்டானவன் பாக்யஸ்தானத்துல ஆறுக்கும் கேந்திரமாகிய லக்னத்துக்கும் திரிகோணமாகிய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும், சனி அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும், ராகு குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு மணி, ஃபாரின் மணி, அப்புறம் வெளி மாநிலங்களினுடைய பண வரவுகள், அதே போல பழைய நட்பின் மூலமாக பண வரவுகள், தந்தையினுடைய அதாவது பித்ரார்ஜித்தமான அந்த ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய வரவுகள், வெளிநாட்டினுடைய பணங்கள், இதெல்லாம் கிடைக்கும். அப்ப சொந்த தொழிலில் முதல் செக்மெண்ட்ல ரொம்ப தைரியமாக, அசாத்தியமாக நிறைய விஷயங்களை செய்யலாம். தொழில் ரீதியான எதிரிகளை அழிக்க முடியும். 2வது செக்மெண்ட்ல நீங்க டிராவல் பண்ண 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 பழம் 210 நாட்கள், அதாவது டிசம்பர் 3ல இருந்து ஜூலை 1, 2026 வரைக்கும் எவ்வளவு டிராவல் பண்ணுகிறீர்களோ அவ்வளவு பணம். ஆனா டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். கொஞ்சம் மாரலா கொஞ்சம் நீங்க ஃபிட்டாக இருக்க வேண்டும். ஏன்னா வெளியூர் போகும்போது 5ஆம் இடம் இல்லையா, அதனால தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அதாவது தேவையில்லாத நட்புறவுகள், எதிர்ப்பாளினருடைய நட்புறவுகள் நம்முடைய ஆரோக்கியத்தையும் உள்ளத்தையும் அலைக்கழிக்க பார்க்கும். அதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் 2வது இதில். ஆனால் எவ்வளவு டிராவல் பண்றோமோ அவ்வளவு நல்லது. சொந்த தொழில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு பெரிய வளர்ச்சிக்கு ஒரு முத்தாய்ப்பாக இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஏற்படுகிறது. பிறகு கடைசியில் சொந்த தொழில் கடைசியில்னாக்கா ஜூலை 1 முதல் நவம்பர் 25, 26வது வருஷம், சரியா, நவம்பர் 25, 2026 வரைக்கும் 147 நாட்கள்ல செவ்வாயினுடைய அமைப்பு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா 3 விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒன்று என்ன அப்படின்னா, பண வரவை பார்ட்னர்ஷிப் யாராவது இருந்தான்னாக்கா உடனே எல்லாம் எழுத்து மூலியமாக செய்து விட வேண்டும். அப்போ பார்ட்னர்ஸ்குள்ள சண்டை வர்றது, சகோதரர் உறவுக்குள்ள சண்டை வர்றது, அப்பாவுடைய சொத்தை பிரிக்கிறது மூலமாக சகோதரனுடைய உறவுல சண்டை வர்றது, இதுதான் விஷயம். சரி, எந்தெந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய சொந்த தொழில் பண்ணுபவர்கள் நல்லா இருக்க முடியும்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னு கேட்டா, கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடியவர்கள், அது நியூஸ் சேனலாக இருக்கலாம், அதாவது மீடியா துறையில் நியூஸ் சேனலாக இருக்கலாம், எல்லா ஜேர்னலிஸ்ட், நியூஸ் பேப்பரு, பிரிண்டிங் ப்ரெஸ், இதெல்லாம் அதில் அடக்கும். 2வது என்ன அப்படின்னு கேட்டால், கம்யூனிகேஷன் வச்சிருந்தாலும் சரி, மொபைல் ஷாப் வச்சிருந்தாலும் சரி, எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸ், அதாவது ஆன்லைன் கம்யூனிகேஷன், வெப்சைட் பண்றது, டிசைனிங் பண்றது, யூடியூப்ல இருக்கிறது, எல்லாத்துலேயுமே, அப்புறம் எடிட்டிங் பண்ணுறது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், இவர்கள் அத்தனை பேருக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு. அதாவது வாழ்க்கையிலேயே பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிற துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சியும் கேது பயிற்சியும் திரைத்துறையினருக்கும் நாடகத்துறையினர்களுக்கும் ஆன்லைன்ல டேட்டாஸ் நிழல் உலகமாக பிக்சரைசேஷன், கேமரா, இந்த நிமித்தமாக இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும். வாழ்நாளிலேயே இந்த வளர்ச்சியானது ஒரு மைல்கல்லாக பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு வளர்ச்சி உண்டு. அதே போன்று ஸ்போர்ட்ஸ்லையும் கூட உட்கார்ந்து விளையாடக்கூடிய கேரம் போர்டு ஆகட்டும், அல்லது செஸ் போர்டு ஆகட்டும், அந்த மொழியிலேயே லிங்குவிஸ்ட் மாதிரி அந்த மொழியில் விளையாடும் இல்லையா, இலக்கணம், பிறகு அந்த மொழியில இங்கிலீஷ் மொழியில ஸ்பெல்லிங் எல்லாம் செக் பண்றது, அதனால அந்த மாதிரி குழந்தைகள் வெற்றி அடைவது, இது இத்தனை ஃபீல்டுலுமே நல்ல ஒரு அமைப்பு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்ம லேண்டை டீல் பண்ணக்கூடிய ப்ரமோட்டர்ஸ், ப்ராப்பர்ட்டி டீல் பண்றது, இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனாலும் கூட குரு உச்சமாக வரும் பொழுது உங்களுடைய 2025 கடைசி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களுமே லேண்ட் டீல் பண்றவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவர்களுக்கும் ரொம்ப ஒரு அமைப்பு உண்டு.
இதுல கட்டி செகண்ட் ஹேண்டாக வாங்குபவர்கள், ஏற்கனவே கட்டியிருந்த பழைய பில்டிங்கை வாங்கி விற்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக இந்த விஷயங்கள்லாம் செய்யறது, அதாவது வந்து குளிர்பானம் தயாரிப்பது, இதெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள். உணவு தயார்படுத்துவது, வெளிநாட்டினுடைய உணர்வு, அதாவது சைனீஸ் அந்த மல்டி குஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஹோட்டல்கள் வைத்து நடத்துவது, ஃபாரினர்ஸ் வந்து தங்குற மாதிரியான பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் ரன் பண்றது இவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லதுதான். இதுதான் சொந்த தொழிலுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சரி, பிரைவேட்ல இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரைவேட்ல நீங்க வந்து அது வந்து ஐடி செக்டராக இருக்கலாம், அல்லது ட்ரேடிங் பண்ணுபவர்களாக இருக்கலாம், அல்லது பங்கு சந்தை அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம். எல்லாருக்குமே உங்களுடைய மூளையை பயன்படுத்தி நிறைய பண வரவு இருக்கும். ஆனால் பழக்கத்தை வந்து நம்ம பகிச்சிடக்கூடாது. நமக்கு மேலே இருக்கக்கூடிய பாச பகர்ச்சிக்கு கூட ஒரு அமைப்பு வரும். அதனால இந்த மாதிரியான பணம், இந்த ஷேர் மார்க்கெட் போன்று வந்து பணத்தை பணம் மூலமாக வைத்து ட்ரேடிங் வகையில் பண்ணுகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு. பிரைவேட் செக்டர்ல வேற ஜாபுக்கு நாம் போகணும் அப்படின்னாக்கா, கடல் கடந்து ஜாபுக்கு போறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாடு போனியா, போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம், அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னாக்கா தாராளமாக போகக்கூடிய அமைப்பு. அரப்ஸ்ல இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல யூரோப் கண்ட்ரீஸில் இருப்பவர்கள், இன்ஃபேக்ட் சைனா போன்ற இந்த பக்கம் கிழக்கத்திய நாடுகளில் இருப்பவர்களுக்கும் வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு, தூரமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு ஜாப். பிறகு அரசாங்கத்தில் வந்து பதவியில் இருப்பவர்கள் வந்து பதவிக்காக நான் என்ன மட்டும் பண்ணுவேன் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இறங்கிடுவோம். ஆனால் ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுவோம். கேத்துனுடைய அமைப்பினாலையும் குருவனுடைய அமைப்பினாலையும் ப்ரமோஷன்ஸ் உண்டு, உங்களுக்கு சன்மானம் உண்டு. அதே மாதிரி அதாவது விருதுகளும் நிறைய உண்டு. இது ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். ஆனால் யாரையாவது நம்ம மிதிச்சு மேலே போறோம்னாக்கா இந்த ராகு வச்சு வாங்கிடுவார். எப்போ? 3வது செக்மெண்ட்ல வச்சு வாங்கிடுவார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்தவர்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள். 5ஆம் இடத்து ராகு அங்குதான் நம்மளை வந்து வில்லன் ஆக்கிடுவார். துளாராசி அன்பர்கள், ஏற்கனவே துளாராசி அன்பர்கள் ரொம்ப ஆக்டிவாக எல்லாரோடமும் கலகலன்னு பழக்கக்கூடிய ஒரு மேக்சிமம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பா. ஆனா வந்து அவர்களுக்கு இந்த பழிவாங்கிற உணர்ச்சி எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவர்களுடைய இயல்புக்கு மாறாக செய்ய வைப்பார் இந்த ராகு. அதனால ஜாக்கிரதையாக இருப்போம். பிறகு கவர்மெண்ட் ஒர்க்ல உங்களுக்கு இது பொன்னான காலம். கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த சர்வீஸினுடைய அந்த ஒரு ஹை குவாலிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது, பணத்தை வந்து பொருட்டாவே நினைக்காதீர்கள். தன்னால வரும் அது. நீங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து நல்லா முடிக்கணும்னு ஒரு கர்ம யோகியா இருந்து பாருங்க. இந்த அமைப்பு குருவனுடைய 9ஆம் இடத்து இருப்பும், பிறகு வந்து கேத்து வந்து உத்தர நட்சத்திரத்துல இருந்து பிறகு சுக்கிரனுடைய நட்சத்திரம் போகிறார். அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட்ல வந்து பணம் உங்களை தேடி வரும். பணம் உங்களை தேடி வரும். நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பரா நீங்க எடுத்த ஜாபை கிளியர் கட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதனால அரசு ஊழியர்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல அமைப்பு தான். அதுலேயும் கூட நான் சொல்லிட்டேன், இந்த செஸ் போன்ற விளையாட்டுகள், அப்புறம் கராத்தே போன்ற பிசிக்கலி ரொம்ப இந்த ஒலிம்பிக் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, மெடல் ஜெயிக்கலாம், வெளிநாட்டில் போய் மெடல் ஜெயிக்கலாம். ஆனால் ஒரே விஷயம், அதில் வந்து ஏதாவது வந்து ஒரு உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்றது ரிசல்ட் சொல்லும்போது மாற்றி சொல்லி விடுகிறார்கள் இல்லையா, கொஞ்சம் வந்து எதிர்பார்த்ததுக்கும் அந்த ஒரு பாயிண்ட் கம்மின்னு ரிஜெக்ட் பண்ணணுன்னு அந்த வருத்தங்களும் இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் டாப் மோஸ்ட்டுக்கு போகிறத விட கொஞ்சம் சீட் பண்ணிட்டாங்களோ அந்த நிர்வாகத்தின் மேலே ஒரு அதிருப்தி உங்களுக்கு இருக்கும். அதற்காக என்ன பண்ணலாம்? இது இத்தனையும் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வழிபாடு. இது வந்து வீரபத்ரருடைய வழிபாடு, அது பண்ணலாம். அதே போன்ற யோக நரசிம்மருடைய வழிபாடு, அதாவது துளாராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அது யோக நரசிம்மர். யோக நரசிம்மர் வந்து ஏனென்றால் 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறது, அது குருவனுடைய இடம். அதே போல சனியினுடைய இடத்துல ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இது வந்து யோக நரசிம்மரனுடைய வழிபாடு அல்லது வீரபத்ரனுடைய வழிபாடு உங்களுடைய நெகட்டிவிட்டியை போக்கும். அப்புறம் வந்து போர்டிங் லாட்ஜிங், அப்புறம் வந்து கார்டன் வைத்திருப்பவர்கள், பிறகு வந்து உல்லாச உலகம்னு சொல்லி அந்த மாதிரி கேளிக்கை விடுதிகள் நடத்துபவர்கள், இன்ஃபேக்ட் கோவால கசினோ அப்படின்னு கேசினோவா அது அப்படி நடத்துபவர்களுக்கும் இது நல்ல ஒரு அமைப்பு. அப்புறம் லிக்கர் ஃபேக்டரி வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம். ஆனால் அது வந்து நமக்கு அது தர்மமா அதர்மமா அப்படிங்கிறது அப்புறம்.
அந்த தொழில் வந்து அதுவும் தேவைப்படுறதில்ல, சட்டப்படி அவங்களுக்கு உண்டு. அதனால அதில் நல்ல லாபம் உண்டு. அதனால சுவாமி குஹாத்மானந்தா இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, லிக்கருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாருன்னு ஆரம்பிச்சிட வேண்டாம். ஜாதக அமைப்பு அப்படி இருக்கிறது. ஆக ஓரளவு தொழில்ல எல்லாத்தையும் நம்ம ஓரளவு சொல்லிட்டோம். இப்ப படிப்பு நிமித்தமாகத்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது முதல் செக்மெண்ட் வந்து ஒரு 6.5 மாசம் டிசம்பர் வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனைகளை ராகு வந்து தன்னுடைய குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து குருவனுடைய பார்வையை அடைகிறார், பிரச்சனை கிடையாது. ஆனால் ராகு தன்னுடைய நட்சத்திரத்துல போகும்போது தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறத விட்டுலாமா, அதுவும் வந்து யூஜிலையும் கூட வந்து என்ன கொஞ்சம் சீரியஸ் படிப்பாகிய விஷயங்களை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு தோணும். நம்ம படிச்சுட்டு இருக்கிறது அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம், வேற ஏதாவது ஃபீல்டில் பார்த்துக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஃபீல்டு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதல் செக்மெண்ட் நல்லா இருக்கு, நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்க உங்களுடைய அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கும். ஆனா இரண்டாவது செக்மெண்ட் கொஞ்சம் கலக்கத்தை உண்டாக்கும். மூன்றாவது செக்மெண்ட்லாம் நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. படிப்புக்கு மூன்றாவது செக்மெண்ட் இஸ் ஓகே. இந்த இரண்டாவது செக்மெண்ட் டிசம்பர்ல இருந்து ஜூலை 26, 2026 வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஃபீல்டை விட்டு போகக்கூடாது. அதுலேயும் கூட பிஹெச்டி பண்ணுபவர்கள் விட்டுடுமையா அப்படின்னு தோணும், வேண்டாம். இந்த பெரிய படிப்பு, அதாவது நம்ம என்ன சொல்றோம், அதாவது பிஜிக்கு அப்புறம் வந்து என்ன ரிசர்ச் ஓரியன்டா இருந்தாலும் மனம் தளராமல் வந்து அதை செய்யுங்கள். உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில முன்னேற்றம் காத்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் கேத்து வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்போது செல்வத்துடன் தான் உங்களுக்கு நல்லபடியான வாழ்வு. அதாவது ராகு தன்னுடைய நட்சத்திரத்தில் உட்காரும் பொழுது கேத்துவாகப்பட்டவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய படிப்பு செல்வ செழிப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதனால லாபம்தான், கவலைப்படாம படிங்க. அப்புறம் சிறு வயதுல எலிமெண்டரி ஸ்கூல் வரைக்கும் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த நல்ல உணவு கொடுங்க. ஜங்க் ஃபுட்டு கண்டதை சாப்பிட்டு உடல் நலத்தை கெடுத்துக்க கூடாது, அது ரொம்ப மெயின். அதுவும் மூன்றாவது செக்மெண்ட்ல 2ஆம் இடத்த அதிபதி செவ்வாயினுடைய அதிபதியா இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸுக்கு போற குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணா பின்னான்னு கண்டதை கொடுத்துடாதீங்க, அதை மட்டும் பார்த்துக்கணும். படிப்பு நிமித்தமா எல்லாமே ஓகே தான். வெளிநாட்டுல வந்து நான் வந்து படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் த பெஸ்ட் டைம் ஃபார் their கரியர், நல்ல கரியரை வந்து நீங்க டெவலப் பண்ணலாம். வேலை வந்து தாராளமா கிடைக்கும், படிப்பு முடிச்சோடனே வேலை கிடைக்கும். அதுலேயும் ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்போர்ட்ஸில் நிறைய சாதிக்க முடியும். அதுலேயும் கூட செஸ் இந்த மாதிரியான ஃபிசிக்கலாக இல்லாத உட்கார்ந்துக்கிட்டு மென்டலாக வந்து செய்யக்கூடியது பக்காவாக வின் பண்ண முடியும். அடுத்தது உறவுகள். உறவு அப்படின்னு நம்ம ஒன்று, எந்த உறவு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா உங்களுடைய குழந்தைகளுடன், உங்களுடைய தந்தைமார்களுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தையினுடைய உறவு தான். இரண்டால் குழந்தை, அதாவது பிரெக்னன்சியாக இருப்பவர்களுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டாவது செக்மெண்ட்லையும் மூன்றாவது செக்மெண்ட்லையுமே. முதல் செக்மெண்ட் இஸ் ஓகே. ஆக்சுவலி சொல்ல போனா முதல் செக்மெண்ட் வந்து இஸ் நாட் ஓகே. ஆனால் குருவனுடைய பார்வை இருக்கிறது. இவர் வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து 5ஆம் இடத்துல இருந்தா முதல்ல வந்து பிரெக்னன்சியை வந்து அவர் வந்து இது பண்ணிடுவார். ஆனா குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த பிரச்சனை முதல் செக்மெண்ட்ல இல்லை. இரண்டாவது செக்மெண்ட்ல ராகு தன்னுடைய நட்சத்திரத்துல உட்கார்றதும், அதே போன்று மூன்றாவது செக்மெண்ட்ல செவ்வாயினுடைய விஷயத்துல உட்கார்றதும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால என்ன பண்ணணும், கர்ப்பரக்ஷாம்பிகையினுடைய அந்த வழிபாடு பண்ணணும். பிரெக்னன்சிக்காக குழந்தை உறவு. அதே போல நம்முடைய குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு வந்து பாசத்தை அதிகமாக காமிங்க, அவர்களை திட்டாதீர்கள். ஏனென்றால் குழந்தையினுடைய ஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து கேத்து வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காருகிறது. அது உங்களுக்கும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து விரிசல் அடைய செய்துவிடும். அது வந்து இப்போ நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. எதிர்காலத்தில் அவர்கள் தன்னுடைய உறவுகளை தானே தேடிக்கொண்டு அங்கே எங்கேயோ போய் சிக்கல்ல மாட்டிக்க கூடாது. அதனால என்ன சுவாமிஜி பயமுறுத்துறீர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டாம். பட் இது உண்மை. அடுத்த உறவு திருமண உறவு நல்ல ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும். குருவனுடைய அமைப்பு 4ஆம் இடத்துக்கு வந்தோடனே சொத்துக்கள் சேர்ப்பதும், அதாவது திருமணத்தின் மூலமாக சில பேர் வந்து அந்த தொழிலுக்கு உண்டான, அவர்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை செட்டில் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நட்புறவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக, பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி இருக்கும். 3ஆவது செக்மெண்ட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி புதிய நட்புகளின் மூலமாக லாபங்கள், வேறு மொழி பேசுபவர்களின் மூலமாக லாபங்கள் எல்லாமே உண்டு. சகோதர உறவுல மூத்த சகோதர உறவுகிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இளைய சகோதர உறவு ஜம்முன்னு இருக்கும். குருவனுடைய அனுகிரகத்தினால அது ரொம்ப நல்லபடியா இருக்கு. மூத்த சகோதரருடைய உறவு அதாவது இன்ஃபேக்ட் மூத்த சகோதரர் வந்து ஃபாரின்ல இருந்தாருன்னா அவர் மூலியமாக உதவிகள் கிடைக்கும். ஆனா பக்கத்துல போனா
பகைமை தான் உண்டாகும். அதனால் சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு உறவு, புதிய நட்பு உறவு, இதெல்லாம் பிசினஸ் உறவு, இதெல்லாம் ஜம்முன்றும். அதெல்லாம் உங்களுடைய ஐடியாவுக்காகவும் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய உறவுகள் வரும். ரைட்டா? உறவுக்குள் விரிசல் அப்படிங்கிறது எப்போ வரும்னு கேட்டால், நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக போகும்போது, அதுவும் அண்ணன் அப்படிங்கிற உறவு, சகோதர உறவு, சரி சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, இவங்களுக்குடைய அந்த உறவை கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க, உங்களுக்கு லாபம் வரும். அவர்கள் மூலமாக திட்டம், அதாவது ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சி உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. திருமணம், திருமணம் சொர்க்கத்தில் இல்லை, எல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் நிச்சயிக்கப்படும். அதுதான் கேத்துவனுடைய அமைப்பு. ஏனென்றால் கேத்து சுக்கரனுடைய இடத்துல இருக்கனால மேக்சிமம் காதல் திருமணமாக அமையக்கூடிய வாய்ப்பு. இரண்டாம் திருமணமும் வெறுவெறு என்று துரிதமாக நடைபெறும். கேத்து அந்த 288 நாட்கள் இருக்கிறார் இல்லையா, அதாவது ஜூலை 2025 அடுத்த வருஷம் ஏப்ரல் 2026 வரைக்கும் 9.5 மாசம் நட்புறவு காதலாக மலர்வது. முக்கியமாக படிக்கக்கூடிய இடத்தில், பிறகு வேலை செய்யக்கூடிய இடத்தில். அப்புறம் வேற எங்க சுவாமிஜி வரும் அப்படின்னாக்கா, நிறைய இப்போ ஆன்லைன்லாம் இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்படி நிறைய வராம வேலை செய்யற இடத்துல நல்ல கேரக்டர்லாம் பார்த்து நல்லபடியாகவே வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது சொத்துக்கள். சொத்துக்கள் வாங்க வேணாம் அப்படின்னாக்கா, இந்த ராகு கேத்துனுடைய இந்த ஒரு அமைப்பை மட்டும் வைத்து பார்க்காமல் சனி மற்றும் குருவையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் 2026 உங்களால் சொத்துக்கள் வாங்க முடியும். நீங்கள் எதை பெரிய சொத்துக்கள் என்று நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எது பெரிய சொத்துன்னா, சில பேருக்கு குழந்தை செல்வம் உண்டா, கண்டிப்பாக கிடைக்கும். பிறகு நமக்கு பேங்க் பேலன்ஸ் தான் சொத்தியா, கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு நிலங்கள் தான் என்னுடைய உயிர் அப்படின்னா நிலம் வாங்க முடியும். வீடு, எனக்குன்னு ஒரு வீடு வேணும், கண்டிப்பாக வீடு வாங்க முடியும். அதனால அசையா சொத்துக்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதாவது சொத்துக்களில் நீங்கள் குறைவதில்லை. நன்கு சொத்துக்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர் ஆகப் போகிறீர்கள். ஷேர்லையும் கூட நிறைய சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய தனி மனித ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மிக மிக வசதியாக இருக்கும். யாருக்கிட்ட அப்படின்னா, உங்களுக்கு உகந்த உங்களுடைய ஜோதிடர் ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக அவரிடம் பார்த்து கொள்ளுங்கள். ஆக இந்த ராகு கேத்து பயிற்சியானது மற்ற கிரகங்களுடைய நன்மையும் செய்து தீமைகள் கொஞ்சமாக இருக்கிறத ஒழிய பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம குறுக்கு வழியில சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவர்களுடைய வயிற்றில் அடிச்சிடக்கூடாது, அது மட்டும்தான். மற்றபடி துளாராசி அன்பர்கள் இந்த ராகு கேத்து பயிற்சிகள் நல்ல வாழ்வாங்கு வாழ்வார்கள். அது அம்பிகையினுடைய அனுகிரகமும் அவர்களுக்கு பூரணமாக கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.